இறையேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தில் பயணிக்கும் நமக்கு இறைவன் விடுக்கும் அழைப்பு, பிறரை மன்னித்து மறந்து அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதே. தவக்காலத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் மன்னிப்பு, இரக்கம், கனிவு, மனத்தாழ்மை, தவம், ஒருத்தல் போன்றவை. இந்த வினைச்சொற்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஒரே ஒரு வினைச்சொல்லின் பொருள் பதத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்றது. அதுவே அன்பான வாழ்வு வாழவெடுக்கும் அடிப்படை செயலாகும். மானிட வாழ்வின் உயர் பண்பும் இத்தகையதே. மன்னிப்போம் மறப்போம் என்பது எளிமையான செயலும் அல்ல, எளிதான காரியமும் அல்ல. மாறாக உள்ளத்து உணர்வுகளை ஒருக்கும் செயல். அணு அணுவாக சுயத்தை தாக்கும் உளிகள், தன்மானத்தை தாக்கும் சுத்தியல்கள். சிற்பி உளிகளால் தேவையற்றதை செதுக்கி புறம் தள்ளுவதால் தான் கல் அழகிய சிற்பமாகின்றது. சுத்தியல்கள் சம்மட்டிகள் கொண்டு உடைப்பதால் தான் பாறைகள் பிளக்கப்பட்டு கட்டடங்களின் அடித்தளமாக அமைகின்றது. நெருப்பில் தோய்த்து எடுக்கப்படும் கற்கள்தான் வைரங்கள் ஆகின்றது. உளியின் வலியை தாங்கும் கல்லாக, சம்மட்டிகளின் வலியை தாங்கும் பாறையாக, நெருப்பில் புடமிடப்படும் வைரங்களாக நமது வாழ்வை அமைக்க முயல்வோமானால் மன்னிப்போம் மறப்போம் என்ற செயல் எளிதாகும்.